ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவம் துபேயோட அவைலபிலிட்டி. ஏன்னா எல்லா மேட்சுமே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் சிவம் துபே வரலன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் மேத்யூ ஷாட்டோட இன்ஜுரி அப்டேட் தான். அதுக்கப்புறமா ராகுல் சஹர் நம்மளோட ஹிடன் ஜெம் பற்றி, அப்புறமா நம்மளோட ராமகிருஷ்ணா கோஷ் த ஆல்ரவுண்டர் அவரை பற்றியும் பேச போகிறோம். அப்புறமா பிரசாந்த் வீர் என்ன ரோல் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா எம்எஸ் தோனி எந்த ரோல் இந்த வருஷம் ப்ளே பண்ண போகிறாருன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ கைஸ். அதாவது இந்த சிவம் துபே வேர்ல்டு கப்பு முடிஞ்சு போச்சு, ஃபைனலும் முடிஞ்சு போச்சு. அவர் நம்ம வாட்ச் கூட அட்டன் பண்ண போகல. ஆனால் ஏன் ஒன்றும் வரலன்னு பார்த்தா ஃபைனலாக இன்றைக்கி அவர் கேம்பை ஜாயின் பண்ணிட்டார். சரி, கேம்ப் ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு 11 o'clock இன்றைக்கி வீடியோ வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக 11 PM ஆனால் 11 AM ஆனால் இன்னும் வீடியோ வரலை. ஸோ உங்களுக்கு இப்போது நான் போஸ்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு சப்போஸ் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அப்படி வந்துருந்துச்சுன்னா நம்மளோட பேரை பின்னாடி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ. அப்புறமா மேத்யூ ஷாட் இருக்கிற ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நம்ம டீமில் இப்போதைக்கு அவர் மட்டும்தான். ஆனால் அவர் இப்போது இன்ஜுரியில் இருக்கார். ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு ஆர்ஆர் கூட ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடச்சா T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம், எக்கச்சக்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஃபுல்லாக ட்ராக்கே இருந்துச்சு. ஸோ இப்போ மட்டும் நம்மக்கிட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் சூப்பராக இருக்கும். ராமகிருஷ்ணா கோஷ் மட்டும் பிளேயிங் லெவலில் விளையாடினார் அப்படின்னா கன்ஃபார்ம் ஹர்திக் பாண்டியா மாதிரி பயங்கரமாக விளையாட சான்ஸ் இருக்குது. ஆனால் தோனியை எங்கே ஆட வைப்பீங்க? தோனி இம்பேக்ட் பிளேயரா? சரி, தோனி இம்பேக்ட் பிளேயராக இல்லைன்னா பிரசாந்த் வீர் என்ன பண்ணுவார்? பிரசாந்த் வீர் பவுலிங் அண்ட் பேட்டிங், பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் ஆல்ரவுண்டர் உங்களால் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் சிஎஸ்கேக்கு இருந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் பிளேயர்ஸோட கரண்ட் ஃபார்ம் தான் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சன் இப்போது நம்ம வாஷ் முடித்து ஸ்ட்ரெயிட்டாக சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் வீடியோவில். ஆனால் இன்னுமே கேம்பை ஜாயின் பண்ணல. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் வந்தால்.